இந்த 1வது வசனத்தை ஒரு விசை கூட எல்லாரும் சத்தமாக படிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இருண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை இருண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாக்குத்தத்தமாக தருகிற ஒரு வார்த்தை, இருண்டு இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். வியாதியினால் இருண்டு இருக்கலாம், பண கஷ்டத்தினால இருண்டு இருக்கலாம், சமாதானம் இல்லாததுனால இருண்டு இருக்கலாம். ஒருவேளை இருளே இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருளை அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கவனிக்கணுமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருளை அனுமதிக்காம நம்ம வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாய் மாற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகாய் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு தத்தமாக கூட அந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். இருண்டு முற்காலத்தில் உன் வாழ்க்கை இருண்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால உன் வாழ்க்கை இருண்டு இருந்து ஏன் தான் வாழ்க்கையை வெறுப்பா, ஏன் தான் ஒரு மனுஷ பிறவி ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, ஏன் தான் இந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன உருவாக்கினாரோ, அப்படி ஒரு வெறுத்த ஒரு வாழ்க்கை, இதை விட செத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசுகிற ஒரு வாழ்க்கை, இருண்ட ஒரு வாழ்க்கைய கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறார். நான் உன் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவேன், உன் வாழ்க்கைய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கைய ஏசப்பா ஒரு மகிமையான வாழ்க்கையா மாற்றணும்னு விரும்புகிறவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இருண்ட உங்க வாழ்க்கைய மகிமையான ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். எஸ், கர்த்தர் அப்படி செய்ய அவர் வல்லவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே செய்வார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தியானிப்போம். ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படியே வாசிங்க, மைக்கில் வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நமக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் நான் பிற்காலத்தில் அவங்க இருண்டு இருந்தாங்க, முற்கால இனி உள்ள நாட்கள்ல அவங்கள நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே செபுலோன் நாட்டை விட்டுரும், நப்தலிய கர்த்தர் ஏன் நப்தலி இருட்டுக்குள்ளால அவன் இருந்தான், அந்த இருட்டுக்குள்ள இருந்த அவன் வாழ்க்கைய கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்க்கையா மாத்தினாரு. அதுக்கு காரணம், ஒரு மனுஷனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பைபிள்ல இருக்கலாம், பொதுவா இருக்கலாம், ஒரு குடிகாரனா இருந்தா கூட அவனுக்குள்ளால சில நல்ல குணங்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க, பைபிள்ல இருக்கலாம், ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கலாம். ஒரு தேவ மனுஷனை எடுத்துக்கிட்டா அவங்கள்ட்ட சின்ன கெட்ட கேரக்டரும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மனுஷனை பார்க்குறீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல குணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவன்கிட்ட இருக்க கெட்ட குணத்தை தான் நம்ம சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுவோம், அதை அப்படியே பின்பற்றிடுவோம். ஆனால் பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மெயின் பாடம் என்னன்னா, ஒரு மனுஷன் நீ பார்க்குறியா, ஒரு வேதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை நீ பார்க்குறியா, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நீ கற்றுக்கொள்ளணும். சரி, அப்படி நப்தலிட்ட அப்படி என்ன நல்ல குணம் இருந்து, ஒருவேளை அவர்கிட்ட கெட்ட குணம் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட இருந்த அவருடைய இருண்ட வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்க்கையாய் மாற்ற அவர்கிட்ட இந்த 3 நல்ல குணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். இந்த நப்தலி யார் அப்படின்னா, ராகேலுடைய வேலைக்காரியாக பில்காளுக்கும் யாக்கோபுக்கும் நல்லா புரிஞ்சுடுங்க. ராகேலை தான் யாக்கோபு ரொம்ப நேசிச்சார். லேயாளை நேசிச்சதை விடவும் ராகேலை ரொம்ப நேசிச்சார். இவளுக்காக தான் 14 வருஷம் அப்பா மாமாட்ட வேலையே செஞ்சார். இந்த ராகேலுக்கும் இவர் ரொம்ப நேசிச்ச அந்த ராகேலுடைய வேலைக்காரி பில்காளுக்கும் இந்த யாக்கோபுக்கும் பிறந்து தான் இந்த நப்தலி. யாக்கோபுடைய 5வது மகன் தான் இந்த நப்தலி. நல்லா புரிஞ்சுடுங்க, யாக்கோபுக்கு பிறந்த 5வது மகனுடைய பேர் என்னது? நப்தலி. இந்த நப்தலிட்ட இருந்த 3 நல்ல குணங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நப்தலி என்ற பேருக்கு அர்த்தம் மல்யுத்தம் பண்ணுகிறவன் அப்படின்னு அர்த்தம்.
மல்யுத்தம் பண்ணுகிறோன்னா நீங்களே இங்கே எப்படி என்ன சொல்லுவீங்க, ரஸ்லின்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் அதுக்கு பேருக்கு அர்த்தம் அதில் கொடுத்துருக்கு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியாகிய லேயாளோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். நல்லா புரிஞ்சிடுங்க, உங்க இருண்ட வாழ்க்கைய ஏசப்பா ஒரு மகிமையான வாழ்க்கையை மாற்றணும்னா நீங்க ஒரு நல்ல ஒரு நப்தலியா மாறணும். அப்படி நப்தலிக்குள்ளால என்ன நல்ல குணம் இருந்துச்சு? நம்பர் 1 பாயிண்ட், அவன் போராடி மேற்கொள்ளுகிறவனாய் இருந்தான். கவனிக்கணுமே, நீங்க போராடினாதான் மேற்கொள்ள முடியும். எல்லாருக்குமே இந்த பூமியில போராட்டங்கள் உண்டு. ஒன்று சொல்லி தரட்டான், இந்த மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் போராடும். இந்த மாமிசம் சொல்லும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போண்டான், வீட்டில் விருந்துகாரங்க வந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும். இந்த ஆவி சொல்லும், வேண்டாம் கூட்டத்துக்கு தான் போகணும், கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் சொல்லும். இந்த போராட்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. காலையில் 5 மணிக்கு கர்த்தர் தட்டியல் மக்களை எழுப்பி ஜாமனு அந்த மாமிசம் சொல்லும், எவ்வளோ டயர்டாக இருக்குது, நைட்டு தூங்கும் போதே 1:30 மணி, இனி எப்படி எழும்புறது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு நான் எழும்பி ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாமிசம் சொல்லும். ஆவி சொல்லும், இன்னைக்கு உனக்கு ஆபத்து இருக்குது, நீ எழும்பி ஜோம் பண்ணு, முழங்கால நெல்லுன்னு இந்த ஆவி சொல்லும். இந்த போராட்டம் ரெண்டுக்கு இடையில ஒரு போராட்டம் நடக்குது. ஆமாவா இல்லையா? எல்லா மனுஷனுக்கு அந்த போராட்டம் உண்டு. நீங்கள் காலையில் எழுமணும்னு நினைப்பீங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு ஆளாக போய் இருக்கணும், நேரமே எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு. வேலை செஞ்சு அன்னைக்கு தான் வேலை, ஒரு கால் நேரமே முடியாது. அந்த போராட்டம் ஸ்பீடாக செய்வீங்க. அந்த போராட்டம் யோசித்து பாருங்க. இந்த அதாவது நிறைய போராட்டங்கள் இருக்கு. பாதாளத்தின் வல்லமைகளோட போராட்டம் இருக்கு, பாவத்தோட போராட்டம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மொபைலை நான் இப்படி தான் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. ஷார்ட்ஸ் பார்த்து எனக்கு மணிக்கூர்லாம் போகுது. அப்படியே எனக்கு ஃபேஸ்புக்கில் போனோன்னா சேட் பண்ணி எனக்கு டைமெல்லாம் போகுது, பைபிள் படிக்கிற நேரம்லாம் போகுது, என்னால் மேற்கொள்ள முடியலை. ஜஸ்ட் ஒரு ஃபோனை கூட என்னால் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த ஃபோன் கேமுக்கு அடிமையாகி படிப்பை கெடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஏதோ ஒரு ஆப்புக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை கெடுத்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? உன் வாழ்க்கைய இந்த மொபைலுக்கு எடுக்காம இருக்கணும்னா நீ போராடி தான் ஆகணும், நீ மேற்கொண்டு தான் ஆகணும். நீ ஒரு நப்தலியாய் நீ போராடி மேற்கொள்ளுவாயானா உன் வாழ்க்கை இருளுக்குள்ளால போக கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. கையை தட்டி ஏசப்பாக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தருடைய பிள்ளைகளை போன் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு கெட்ட சுபாவம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு கெட்ட வார்த்தை உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் போராடணும். நான் பொய் சொல்லக்கூடாது, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் மொபைலை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. நீ போராடுவாயானா உன் வாழ்க்கையில் இருள் வராது, கர்த்தர் உன் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவான். நீங்கள் பைபிளில் ஒரு தேவ மனுஷனை பார்க்குறீங்க, இதே நப்தலிக்கு அப்பா தான். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இதை வாசிச்சிங்கன்னா, இந்த யாக்கோபு, இந்த நப்தலியுடைய அப்பா தான் இந்த யாக்கோபு. அவர் வசனம் அழகா நமக்கு சொல்லி தருகிற, தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான். கவனிக்கணுமே, பெற்றோராகிய எல்லா அம்மாமார் அப்பா அம்மாரெல்லாம் கவனிங்க. நீங்க எல்லாரும் போராடி மேற்கொண்டு, மாமிசத்தோட ஒரு போராட்டம் நமக்கு இருக்கு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட ஒரு போராட்டம் இருக்கிறது, உலகத்தோட உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டங்களை நீங்க போராடி ஜெயிப்பீங்கன்னா உங்க தலைமுறைகளும் நிச்சயமாய் போராடி ஜெயிக்கும். இந்த யாக்கோபு தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான். அவன் தலைமுறை நப்தலியும் போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்படியே 1 சாமுவேலுக்கு வந்தீங்கன்னா, தாவீது ராஜாவை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, தாவீது கோலியாத்தோடு கூட போராடுகிறான்.
ஒரு மனுஷனோடு கூட போராடுகிறான், ஒரு பிசாசோடு கூட போராடுகிறான். அந்த மனுஷனோடு அவன் போராடி தாவீது அவனை மேற்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், வாசிங்க. இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். எஸ், இன்னைக்கு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. எஸ்ப்பா, நான் நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, போராடுறோம், எங்களால் மேற்கொள்ள முடியலை, ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் பொய் சொல்லோடான்னு நினைக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசோடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை போடோடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பாயிண்டை கர்த்தர் சொல்லித்தரான். நீங்கள் மேற்கொள்கிறதற்கு 3 பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிங்க, என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நப்தலி என்கிற தேவ மனுஷனு தான் ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்த நல்ல குணத்துல ஒண்ணு, அவன் போராடி மேற்கொள்ளுகிறவனா இருந்தான். போராடினதுனால அவன் மேற்கொண்டான். நீங்களும் நானும் அப்படிதான். அவன் பாவத்தோட போராடணும், சத்துருவோட போராடணும், அந்த மொபைலோட போராடணும். தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை, பைபிள் வாசிக்கிற நேரத்தை அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீங்க போராடினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஜெயத்தை தருகிறார். ஜெயம் தருகிற கிறிஸ்துவுக்கு ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க அமலேக்கியர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. நல்ல கவனிக்கணுமே. அந்த யுத்தத்துல வசனம் சொல்லுகிறது, மோசே மேல மலையில போய் நிற்கிறான். வசனத்தில் அழகா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு, 2 கரங்களையும் தூக்கி யோசுவா யுத்தத்துக்கு போயிருக்கிறான். இந்த மோசே மேல போயிருக்கு, இவனுக்கு துணையாய் ஊர் ஆரோன் 2 பேர் கூட போயிருக்கிறாங்க. இந்த 2 கையும் மோசேக்கு கை உயர்ந்து இருக்கும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதே நேரம் எத்தனை நேரம் தான் அவன் கையை கீழே போடும்போது அமலேக்கியர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். இதை 2 பேரும் பார்க்குறாங்க, ஊரும் பார்க்குறான், ஆரோனும் பார்க்குறான். மோசேக்கு கை கீழே போகும்போது அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறார்கள். மோசேயோட கை உயர்ந்து இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறார்கள். ஒரு காரியம் செஞ்சாங்க, மோசேக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டு கொடுத்துட்டு நீர் அங்கேயே இரும் அப்படின்னு இருத்திட்டு, ஒருத்தன் ஒரு வலது கையையும் இன்னொருத்தன் அவருடைய இடது கையையும் தூக்கி பிடிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு நிமிஷங்கள் அந்த மோசே கரம் உயர்ந்து இருந்ததோ கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். உங்க கையும் என் கையும் ஜெபத்துல உயர்ந்து இருக்கிறது வரையில் நம்ம தோற்று போவதே இல்லை, நம்ம வாழ்க்கை இருண்டு போவதே இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கையில இருள் வருது? உங்க ஜெப குறைவு. ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வியின் அனுபவங்கள் வருகிறது? அந்தரங்கமா உள்ள ஜெபம் குறைவு, கர்மேல் பர்வதத்தில் உள்ள ஜெபம் குறைவு. வேலை எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் உண்டு. மொபைல் நோண்டணுமா, நிறைய நேரம் கிடைக்கும். அடுத்த வீட்டு அக்காள்கிட்ட கடலை போடணுமா, நிறைய நேரம் கிடைக்கும். ஆனால் பைபிள் படிக்க மட்டும் நேரம் இல்லை. நேரம் எடுத்து வாசிங்க. அவங்க கை உயர்ந்து இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் இருக்கு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் இருண்டு போக விடவே மாட்டார். ஆமேன்லவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது எஸ்தரின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 13வது வசனத்துல அழகாய் சொல்லி இருக்கிறது, அவர்கள் யூத குலமானால். வாசிங்க. ஆமான் தனக்கிட்ட நேரிட்ட எல்லாவற்றையும் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய ஸ்ரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர் அவன் மனைவியாகிய ஸ்ரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜெபத்துல நம்ம 2 கையும் உயர்ந்து இருக்கிறது வரையிலும் நம்ம மேற்கொண்டோம். ஜெபத்துல தூங்குனா இருள் மூடும். ஜெபத்துல விழிப்பா 2 கையும் உயர்ந்து இருக்கிறது வரையிலும் நமக்கு ஜெயம் உண்டு. 2வது கர்த்தர் சொல்லுங்க, நீ யூத குலமானா நீ மேற்கொள்வாய். நீ யூத குலமானால், நீ யூதனா இருந்தேனா, நீ பரிசுத்தமா வாழ்ந்தேனா, உன் வாழ்க்கையில பரிசுத்தம் உயர்ந்து இருந்தா நீ கண்டிப்பா இந்த அமலேக்கியனை ஜெயிப்ப, கண்டிப்பா இந்த பெலிஸ்தியனை ஜெயிப்ப. ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க,
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, பிசாசு உங்களை மேற்கொண்டான்னா நீங்கள் அடுத்தவங்க சிரிக்கிறதுக்கு ஏதுவாக நீங்கள் மாறி போயிடுவீங்க. அடுத்தவங்க பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு நீங்கள் மாறி போயிடுவீங்க. கவனிச்சிடுங்க, சாத்தான் உங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டான்னா அடுத்தவங்க சிரிக்கிற அளவு உங்கள் வாழ்க்கை மாறிடும். அடுத்தவங்க பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறிடும். சிம்சோனை பாருங்க, நல்ல பிறக்கிறதுக்கு முன்பாகவே பேரிடப்பட்ட நல்ல ஒரு மனுஷன். எப்படி வளர்க்கணும் எல்லா முறைகளையும் கற்று அழகா நசரேனாய் வளர்க்கப்பட்டவன். யோசித்து பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு தூரமாய் போக ஆரம்பிச்சான், வல்லமையை இழந்தான். அடுத்தவங்க வேடிக்கை காட்டுகிற ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போனான். கவனிங்க கவனிங்க, உங்களுக்கு இதெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நீங்கள் மேற்கொள்ளலைன்னா பெலிஸ்தியன் மேற்கொள்வான். எத்தனை பேர் ஜெயிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? கர்த்தர், நீங்கள் ஒரு யூத குலமாக இருந்தால் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. 2 கையும் ஜெபத்தில் உயர்ந்து இருக்குமானால் நீங்க மேற்கொள்ளுவீங்க. 3வதாக அழகாய் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு அழகாய் சொல்கிறது, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம மேற்கொள்ளுவோம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அந்த வார்த்தை ஒருக்க கூட அறிக்கைப்படுங்க. யூதா புத்திரர், சத்தமா சொல்லுங்க, யூதா புத்திரரோ, இன்னும் சத்தமா, கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். பின்னாலே இருக்கக்கூடிய சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. எஸ், நீங்க மேற்கொள்ளுவீங்க. கொஞ்சம் கூட சத்தமா ஐயா மாதிரிலாம் கை கொடுத்து ஒருக்கா கூட சொல்லுங்க, நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க மேற்கொள்ளுவீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளணும். தாவீது அடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், கொடிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறேன், மனுஷ கரத்தில் விழாதிருப்பேனாக, தேவனுடைய கரத்தில் விழுவேனாக. அதே தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு. நல்லா புரிஞ்சிடுங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டா வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 42வது அதிகாரம் 13வது வசனம், எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனங்கள்ல எல்லாம் நீங்க வாசிப்பீங்கன்னா, நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டா கர்த்தர் உங்க கூட இருப்பார், கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார். பிரசங்கியின் புஸ்தகம் 4:12 அழகாய் சொல்லியிருக்கு. பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் அழகாய் நமக்கு கற்றுத் தருகிறது. கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தா பிசாசு உங்க வாழ்க்கை அழிக்க வர்றான்னு அவர் கெர்ச்சித்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க நடுவில் இருப்பாரு, உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. அவர் சப்போர்ட்டா இருந்தார்னா, ஒரு போராட்டம் உங்களுக்கு நேரம் வருதுன்னா அவர் சிங்கத்தை மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா கர்ச்சித்து யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? ஆமா, நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டா நீங்க சாத்தானை ஜெயிப்பீங்க, பாவத்தை ஜெயிப்பீங்க. எதை உங்களால் ஜெயிக்க முடியலோ அந்த சுபாவங்களை ஜெயிப்பீங்க. அந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை தட்டி, ஆண்டவரே என்னால் இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியல, எனக்கு கிருபை தாரும். குட்டி பிள்ளைகள்லாம் ஜோமனுங்க பார்க்கல, ஏசப்பா எனக்கு இந்த பாவ சுபாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, ஏசப்பா எனக்கு கிருபை தாரும். சேர்ந்து ஹல்லேலூயா சத்தம் உயரட்டும், வாயின் சத்தம் உயரட்டும். ஏசப்பா ஏசப்பா என் கை உயர்ந்து இருக்கட்டும்ப்பா, ஜெபத்தில் என் கை உயர்ந்து இருக்கட்டும். ஏசப்பா எனக்கு நான் மேற்கொள்ளணும், சாத்தா என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னால் இந்த கவலையை மேற்கொள்ள முடியல, ஏசப்பா இந்த துக்கத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, ஏசப்பா இயேசுவே இந்த பாவ ஃப்ரெண்ட்ஸை என்னால் மேற்கொள்ள முடியல, ஏசப்பா எனக்கு கிருபை தாருங்க. நீங்க உதவியை கேளுங்க, நிச்சயமா நிச்சயமா அந்த சாபத்தை மேற்கொள்ள, இந்த பாவத்தை மேற்கொள்ள, இந்த துக்கத்தை மேற்கொள்ள, ஆமா இந்த அடிமைத்தனத்தை மேற்கொள்ள, குடி அடிமைத்தனத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார்.
ஷகடா பாலபா. ஆமா, அந்நிய பாஷையில் ஆராதிங்க பார்க்கலாம். ஏசப்பா எனக்கு உங்க அபிஷேகத்தை தாருங்க, எனக்கு உங்க அபிஷேகத்தை தாருங்க. அட நான் மேற்கொள்ளணும், தூக்கத்தை நான் மேற்கொள்ளணும். ஆமென் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தம் உயரட்டும். ஹalleluya. ஏசப்பான்னு கேளுங்க. எத்தனை பேர் கூப்பிட்டாலும் பர்த்திமேயுடைய சத்தத்தை தனியா அவர் கேட்டார்னா உங்க சத்தத்தை அவர் கேட்கிற தேவனா இருக்கு. ஏசப்பா நான் அமலேக்கிற ராஜ்யம் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். கிருபத்தார் ரபா ஷகா ரபாலாரி ஓலபாரபாலபா. என்னை ஒரு நல்ல மல்யுத்தம் பண்ணுகிற நப்தலியாய் மாற்றுங்க தகப்பனே. இருள நான் இருக்க கூடாது. என்னை இருள இருக்க வைக்கணும்னு நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி. நப்தலியுடைய முதல் சுபாவம் போராடி மேற்கொள்ளுகிறவனாக இருந்தான். மேற்கொள்ளதுக்கு 3 காரியம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எனக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். ஜபத்தில் 2 கையும் உயர்த்தி வச்சுட்டு நல்ல கண்ணை மூடி தூங்கணும். அப்படி தானே? எடி விழிப்பாக இருந்து என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். 2வது எடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொன்ன மாதிரி இருக்கு. தூக்கமாக தூங்கணும். யூத குலமான என்ன ஒரு பிரமாணத்துக்கு பேரெல்லாம் சொன்ன மாதிரி இருந்தது. யூத குலமானால் ஒரு கூட எல்லாரும் சத்தமாக மொத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஜெயிக்கணும் தானே? ஜெயிக்கணும்னு உள்ளவங்க மட்டும் கெட்ட வார்த்தையை ஜெயிக்கணும், போய் சொல்லுகிறத ஜெயிக்கணும், எல்லா சாத்தானை ஜெயிக்கணும், இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னு உள்ளவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அலேலுயா. சரி, ஜெயிக்கணும் 3 ஃபார்முலா சத்தமாக சொல்லுங்க. நம்பர் 1, கையை தூக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 2வது, யூத குலமா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில உயர்ந்திருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. நம்பர் 3, தேவனை சார்ந்து கொண்டா நீங்க என்ன செய்வீங்க? ஜெயிப்பீங்க. நீங்க எல்லாரும் சத்தமா ஒருக்கா கூட 3 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மறக்கப்படாதுன்னா எத்தனை தூக்கத்துல தட்டி எழுப்பினைக்குள்ள பிரசங்கம் என்னன்னு கேட்டா சத்தமா சொல்லணும். நீங்க சாத்தான மேற்கொள்ள 3 ஃபார்முலா 3 சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். சரி, 2வது, சரி, நப்தலியுடைய முதல் சுபாவம் என்னது? போராடி மேற்கொண்டான். மேற்கொள்ளதுக்கு 3 பாயிண்ட். அசுன்னு சொல்லுமாண்ணா. நம்பர் 1, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கைகளை தூக்கி ஜெபம் பண்ணணும். 2வது, யூத குலமா இருக்கணும். வெரி குட், அழகா சத்தமா சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஒரு கிளாப் கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், காட் பிளஸ். 2வதாக வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்படி நப்தலிக்குள்ளால 2வது என்ன சுபாவம் இருந்துச்சு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 21வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். 2வது பாயிண்ட், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தான். சத்தமா சொல்லுங்க. நப்தலி யாரா இருந்தான்? விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தான். பைபிளில் நிறைய மான் கொடுத்துருக்குது. தெரிஞ்ச மான்களுக்கு பேரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சருகுமான், கலைமான், பெண்மான், வெளிமான். வெரி குட், வெளிமான். நிறைய மானுக்கு பேரெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் நான் பைபிளில் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்தில் இங்கே வாசிக்கும் போது அழகா நீதிமொழிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் ஏசப்பட்டிருக்கிறார். நேசிக்கிறது நிறைய மிருகங்களை குறித்து பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம போன 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 21 மிருகங்களை குறித்து நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய மிருகங்களை குறித்து நமக்கு பைபிள் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் ஏசப்பா நேசிக்கிற ஒரு மிருகம் எது அப்படின்னா பெண்மான். ஏசப்பா நேசிக்கிற மானுக்கு பேர் என்னது? பெண்மான். பெண்மானுக்கு என்ன இல்லை? கொம்பு இல்லை. ஆண்மானுக்கு என்ன உண்டு? கொம்பு உண்டு. சரி, ஏசப்பா அந்த பெண்மானை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஏசப்பா பெண்மானா ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். அவன் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தான். ஏன் அவன் ஒரு சருகுமானா இருந்திருக்கலாமே, அவன் ஒரு புள்ளிமானா இருந்திருக்கலாமே, அவன் ஒரு கலைமானா இருந்திருக்கலாமே. அவன் ஒரு நல்ல ஒரு விடுதலை பெற்ற பெண்மான்
பெண்மானாய் அவன் இருந்தான். கவனிச்சிடுங்க, அவன் ஏன் அப்படி ஒரு பெண்மானா? நீங்களும் நானும் இருட்டில் இருக்காம ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்களும் நானும் விடுதலை பெற்ற ஒரு பெண்மானா இருக்கணும். இருந்தாதான் இருள் நம்மை அடிமைப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. சரி, கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எல்லாம் நல்ல ஒரு பெண்மானா இருங்கன்னு சொல்லுங்க. சரி, இந்த பெண்மான இயேசுப்பா ரொம்ப நேசிச்சார். அப்படிதானே பைபிள் நம்ம சொல்லி தருது. சரி, நேசிச்சார். அது காரணம் என்னப்படா? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 42:1 சேர்ந்து படிங்க பார்க்கலாம். உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நம்பர் 1 பாயிண்ட், நத்திலி விடுதலை பெற்ற ஒரு பெண்மானா இருந்தான். விடுதலை பெற்ற ஒரு பெண்மானா இருந்தாதான் இருள் உங்களை அடிமைப்படுத்தாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். விடுதலை பெற்ற பெண்மான் நம்பர் 1 பாயிண்ட் அழகாய் 42 சங்கீதம் 1 அழகாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அது நீரோடைகளை வாஞ்சிக்குமா. இந்த பெண்மானானது நீரோடைகளை, எங்கடா கொஞ்சம் நீர் கிட்டும், வனாந்தரமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், வனாந்தரத்தை ரொம்ப வாஞ்சிக்குமா. வனாந்தரத்தில் நீரோடைகளை ரொம்ப வாஞ்சிக்குமா. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுடுங்க, உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான். வனாந்தரம் உண்டு, காடின் அனுபவம் உண்டு, வனாந்தரம் உண்டு, மேடான அனுபவங்கள் உண்டு. எல்லாவற்றிலையும் இந்த பெண்மான மாதிரி அவன் நீரோடைகளை வாஞ்சிக்கணும். என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வரும்? என்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை கொடுப்பாங்க? நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். என்னைக்கு திருவிருந்து ஆராதனை கொடுப்பாங்க? நான் திருவிருந்தில் அட்டன் பண்ணணும். அப்படி ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருந்துன்னா நீங்கள் தான் விடுதலை பெற்ற பெண்மான். உங்களை இருள் ஆளுகை செய்வதே இல்லை. கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி. அப்படியே நம்ம ஒரு பெண்மானாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா எப்போ ஸ்பீடாக வேலையை முடிச்சுட்டு எப்போ சர்ச்சுக்குள்ளால போயிருப்பேன். அப்படி ஸ்பீடாக ஒரு வாஞ்சை இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக சர்ச்சுக்குள்ளே வர முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம். வாஞ்சை இல்லைன்னா மெதுவாக வேலை செய்வோம். அந்த வாஞ்சைனால எப்படா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும், எப்போ திருவிருந்து ஆராதனை வரும், எப்போ 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரும், எப்போ 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரும், எப்போ கன்வென்ஷன் வரும். அந்த வாஞ்சை இருந்ததுனால தான் அந்த பெண்மான கர்த்தர் நேசிச்சார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். திருவிருந்து ஆராதனையா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணும். ஞானஸ்தான ஆராதனையா, இந்த ஞானஸ்தான ஆராதனை நான் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி ஒரு வாஞ்சை உனக்குள்ள இருந்துன்னா நிச்சயம் இருள் ஒன்று ஆளுகை செய்யவே செய்யாது. அல்லேலூயா. வாஞ்சை இருக்கணும். பரலோகத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோக வாசஸ்தலங்களை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். பரலோகத்துக்கு போகணும். நான் பூமியோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகாது, நான் பரலோகத்துக்கு போகணும். அதை குறித்து ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா வசனத்தை குறித்து ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். வசனத்தை நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும், வசனத்தை குறித்து அறிவு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். ஆமாம். அந்த வாஞ்சை இருந்தால் தான் எழும்புன உடனே பைபிள் படிப்போம். அந்த வாஞ்சை இல்லைன்னா வேலையை முடிச்சுட்டு படிக்கலாம், நேரம் கிடைச்சா படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி போடுவோம். அந்த வாஞ்சை இருந்துன்னா நிச்சயமா இருள் உங்களை ஆளுகை செய்யவே செய்யாது. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மானுக்கு நல்ல ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் அப்படின்னா எதிரிகள் துரத்தும். மானுக்கு நிறைய எதிரிகள் உண்டு. அதில் ஒரு எதிரி தான் இந்த சிங்கம், புலி. இதெல்லாம் இதை கடிச்சு சாப்பிட்ரும், இறையா சாப்பிட்ரும். இதெல்லாம் துரத்தும் போது இந்த மான் என்ன செய்யுமானா ஓடுமா. மான் ஓடுறத பார்த்துருப்பீங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக காலை அப்படி வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக அது ஓடுமா. எதுக்கு ஓடுது தெரியுமா? நீரோடைய வாஞ்சித்து ஓடுது. ஏன்னா அது நீர் ஓடைக்கு உள்ளால நிற்கும்போது அதனுடைய மனம் மற்ற அனிமல்ஸுக்கு தெரியாதான். அது தன்னை தப்புவித்து கொள்ளுகிறதற்காக தண்ணிக்கு உள்ளே போய் நிற்குமா. அது ஓடும்போது கானல் நீர் தெரியுமா? கானல் நீர்னா ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். தூரத்தில் ரோட்டில் தண்ணி நிற்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா என்ன இருக்காது, அது காணாது. அதான் கானல் நீர். அது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடுமா. அங்கே போய் பார்த்தா தண்ணியே காணாது. ஆனால் அது ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணாது.
இவ்வளோ நேரம் இந்த விஷயத்துக்காக நான் ஜோம் பண்ணேனே, பதில் கிடைக்கல, எனக்கு கத்த தரட்டுன்னு ஸ்டாப் பண்ணாது. அது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசியில் அது தண்ணிக்குள்ளே போய் நின்று தன்னை காப்பாற்றி கொள்ளுமா. இல்லாத பட்சத்தில் அந்த மான் என்ன செய்யுமான, எதிரிகள் துரத்தும் போது இது நேர உயர் ஸ்தலங்களுக்கு ஓடுமா. உயர் ஸ்தலங்களில் ஓடி போய் தன்னை காத்து கொள்ளணுமா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது கர்த்தர் சபையாகி ஒரு உயர் ஸ்தலத்தை உங்களுக்கு வைத்து இருக்கிறார். நீங்க ஓட வேண்டியது ஒரு மனுஷன்ட்ட இல்லை, ஒரு அதிகாரிகிட்ட இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட இல்லை. நீங்க ஓட வேண்டிய ஒரு சமூகம் உண்டானால் உயர் ஸ்தலமாய் கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் முட்டி போட்டு 2 கையும் தூக்கி, ஏசப்பா நீங்கள் எனக்கு தாருங்க, பாதுகாப்பாக தாருங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை இருளுக்குள்ளால வைக்கவே மாட்டார். உண்மை சொல்கிறேன், வைக்க விட மாட்டார். உயர் ஸ்தலத்தில் நீங்கள் ஓடணும். இந்த வாண்டேடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுபாவம் இதுதான். எதிரிகள் துரத்தும் போது இது நேர உயர் ஸ்தலத்துக்கு நேராக ஓடும். உங்களுக்கு ஒரு கஷ்டமா, உங்களுக்கு ஒரு நெருக்கமா, சர்ச்சை எப்போ திறந்துருக்கு, ஓடி வாங்க, முட்டி போடுங்க, 2 கையை தூக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்யாமல் இருப்பாரா? கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில தராமல் இருப்பாரா? இருக்கவே மாட்டாரு. உங்களுக்காக அவர் வானங்களை கிழித்து இறங்குவார். எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 91ஆம் சங்கீதத்தில் அவர் அழகா சொல்றார், 14வது வசனத்தில், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். எஸ், வா, சூப்பர், நல்ல ஒரு வசனம். நீங்கள் வாஞ்சியா இல்லைன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இல்லாதபடியால் நான் அவனை விடுவிக்க மாட்டேன். கர்த்தருடைய எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. நீங்களாக இருக்கலாம், பிரசங்கிக்கிற நானாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்கள்லையும் வாஞ்சியாக இருந்தேன்னா, வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறது, வசனத்தை அறிகிறதுல, பரலோக காரியங்களில் வாஞ்சியாக இருந்தேன்னா அவர் என்னை விடுவிக்கவும் வாஞ்சியாக வருவார். கையை தட்டி ஏசப்பாக ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருக்கா கூட உங்கள் வாயில் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் என்னிடத்தில், நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா என்னை கர்த்தர் விடுவிப்பார், என் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறதுனால உங்கள் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். எஸ், கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக. நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நம்ம வாஞ்சை எப்படி இருக்குன்னு தெரியுமா? 2 நாள் நல்ல வாஞ்சியாக ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு காணல் நீராக மாறி போகும்போது வாஞ்சையெல்லாம் காணல் நீராக மாஞ்சு போயிடும். அப்படி இல்லை பாருங்க, அந்த தண்ணீரை காண்கிறது வரையிலும் மான் ஓடும். அதுக்கு வருகிறது வரையிலும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு வருகிறது வரையிலும் அது ஓடிட்டே இருக்கும். அப்படியே நீங்களும் ஓடினீங்கன்னா நிச்சயம் உங்களை எதிரிகளுடைய கையில் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். தாவீதை எங்கேயாவது கர்த்தர் வெட்கப்படுத்தினாரா? அவன் பிரச்சனை வந்தால் நேரம் ஓடுறது எங்கே தெரியுமா? அங்கே தான் ஓடுவார். அதனால் எஸ், கர்த்தர் அவனை எந்த இடத்துலையும் தலை குனிய வைக்கலை. அதே தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். உங்களையும் என்னையும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமீன். கண்மலை வெடிப்புக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாக்கிற தேவன். இந்த மானுக்கு 2வது ஒரு சுபாவம் உண்டு. என்ன தெரியுமா? அது என்ன? நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அழகாய் வாசிக்கலாம். அது எப்பொழுதும் விழிப்பாக இருக்குமா. நான் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கேன்? பின்வாங்கி இருக்கிறேனா? ஆராதனைக்குரிய காரியங்களில் நான் நல்லா இருக்கிறேனா? சோதனை காலத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டேனா? கர்த்தரோட சார்ந்து இருக்கிறேனா? அப்படி எப்போ ஒரு விழிப்பில், எதிரியை தன்னை தாக்கக்கூடாது என்பதற்காக அது எப்பவும் விழிப்பாக இருக்குமா. 3வது அதோடைய ஒரு நல்ல ஒரு சுபாவம் என்னன்னா, அழகாய் வசனம் நமக்கு கற்றுத்தருகிற சங்கீதம் 29:9, அது தலைமுறைகளை, குட்டிகளை ஈனும், பெண்மான் குட்டிகளை ஈனும் அப்படின்னு அழகாய் சொல்லி இருக்கிறது. தலைமுறைகளை உருவாக்கும். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக உருவாக்குறீங்களா? உங்களுக்கு நல்ல 2 பிள்ளைகளை, நல்ல கை, நல்ல காலு, நல்ல வாய் பேச்சுள்ள, நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தந்து இருக்கிறார். அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக உருவாக்குறீங்களா? அந்த பெண்மான கர்த்தர் ரொம்ப விரும்புகிறதற்கு, நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது பிள்ளைகளை உருவாக்கும், கர்த்தருக்காக உருவாக்கும்.
நீங்களும் நானும் அப்படிதான். நல்லா புரிஞ்சிடுங்க, நல்லா புரிஞ்சிடுங்க. இருள் நம்மளை மூடாமல் இருக்கணும்னா நமக்கு முன்னால் கத்த தந்திருக்க 2 தலைமுறைகளையும் கிறிஸ்துவுக்காக உருவாக்குங்க. உருவாக்குறது என்பது ஈஸியான காரியம்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக உருவாக்குங்க. நிச்சயம் நம்ம தலைமுறைகளை கர்த்தர் உயர் ஸ்தலங்களில் நிறுத்துவார். நீங்கள் பைபிள் 9 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தொர்க்கால்னு ஒரு சகோதரியை பார்ப்பீங்க. அதுக்கு கிரீக்கில் கிரேக்க பெயர் தொர்க்கால். தொர்க்கால் என்ற பெயருக்கு அர்த்தம் வெளிமான் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படி இருந்தான்னா நற்கிரியைகளை செய்கிறவளாக இருந்தாள். எப்ரைய பெயர் தபீத்தாள். சரி, இந்த சகோதரி நற்கிரியைகளை, நல்லவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். இல்லை, காலம் உண்டு. ஒருவேளை அப்போ காலம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் காலங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவளுக்கு அப்போ வியாதி வந்தது, மரிச்சது உண்மைதான். கர்த்தர் அப்படியே அவளை விட்டாரா? இல்லை, திரும்ப கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், அவளை உயிர்ப்பித்தார். நீங்களும் ஒருவேளை நமக்கு நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, காலம் உண்டு. ஆமான்லவங்க ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனம் பண்ணுவார். நல்ல ஒரு பெண்மானா நம்ம மாறும்போது, நல்ல ஒரு நப்தலி நல்ல ஒரு பெண்மானா இருக்கிறான். பெண்மானுக்கு நல்ல வாஞ்சை இருக்கும். நல்ல கவனிச்சிடுங்க, விழிப்பாக இருக்கும், குட்டிகளை உருவாக்கும், நற்கிரியைகளை செய்யும். இதை நீங்களும் நானும் செஞ்சா நம்மளை கர்த்தர் இருளில் இருக்க விட மாட்டார், நம்ம வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். நல்ல கையை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை கூட நம்ம தியானித்து முடிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 32வது வசனம். எல்லாரும் எடுத்தவங்க ஒரு ஆள் மைக்கில் சத்தமாக வாசித்தா நல்லா இருக்கும். யோசுவா 21:32. நப்தலி கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கலிலேயாவில் உள்ள கேதேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். நல்லா கவனிச்சிடுங்க. அதில் பாதிய பாஸ்டர் உங்களுக்கு அழகாய் சொல்லி தந்தாங்க. அதுக்கு மீதியை நான் சொல்லித்தரேன், கேளுங்க. நம்பர் 1, நப்தலி எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மல்யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தான். 2வது, விடுதலை பெற்ற பெண்மானாக இருந்தான். 3வது, தனக்கு அடைக்கல பட்டணத்தை தேடுகிறவனாக இருந்தான். அந்த 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. 6 அடைக்கல பட்டணம் இருந்துச்சு. 6 கோத்திரங்கள் தான் அடைக்கல பட்டணத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த நப்தலி கோத்திரம். சரி, நல்லா கவனிச்சிடுங்க. இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள யார் போவானா? தெரியாமல் தப்பு செஞ்சவன் எல்லாரும் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள. நமக்கு கர்த்தர் ஒரு அழகான அடைக்கல பட்டணத்தை தந்திருக்கிறார். கையை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆமென். அடைக்கல பட்டணத்துக்குள்ளால வந்தவங்க பாதுகாக்கப்படுவாங்க. கர்த்தர் வருகிறது வரையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. இருளவங்களை மூடுகிறது போல இருக்கல, மூட விடவே மாட்டார். நீங்கள் நான் அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள இருக்கிறது வரையில் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழிப்பார்கள். யாரெல்லாம் ஆலயத்தை, நானும் கவனிக்கிறேன், சபை அலைகிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. ஒரே சபையில் தலைமுறையாய் கர்த்தர் நாட்டின சபையில் நிலச்சிருக்கிறவங்க தலைமுறைகள் இன்னைக்கு நல்ல சூப்பராக ஷைன் பண்ணுறாங்க. உண்மை சொல்கிறேன், நிறைய குடும்பங்களை நான் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சபையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அதாவது திருப்தி இருக்காது. கர்த்தர் ஒரு சபையில் நாட்டியிருப்பான், அந்த பாஸ்டர்கிட்ட திருப்தி இருக்காது. அந்த சபையில் இது என்னத்தை, ஏன்னா இக்கரை மாட்டுக்கு அக்கறை வச்ச சூப்பராக சொன்னீங்க. இங்கே இருந்துட்டு அந்த பாஸ்டர் அப்படி நடத்துகிறாரு, இந்த பாஸ்டர் அப்படி நடத்துகிறாரு. நல்ல புரியுங்க. நம்ம நல்ல படிப்பறிவுள்ள பெற்றோரை தந்திருக்கலாம், அழகில்லாத பெற்றோரை தந்திருக்கலாம். திருப்தியாக இருக்கணும். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை அவங்கள கொண்டு கர்த்தர் தருவார். அதை சாப்பிட்டு புஷ்டியாக இருந்தால் போதும். அல்லேலூயா. சரி, திருப்தியாய் கர்த்தர் நாட்டின சபையில் நம்ம நிலச்சிருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் இந்த ஒரே சபையில் தானே ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலை சிலர் சொல்லுவாங்க. வாசிங்க. எல்லாரும் கண்டிப்பாக பைபிள் திறக்கணும். இன்றைக்கி பைபிள் கொண்டு வராத சகோதரமார் அடுத்த ஞாயிறு கிட்ட வந்து பார்ப்பாங்க, கையில் பைபிள் இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அப்போ தான் இப்படியும் ஒரு சத்தியம் பைபிளில் இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்ச முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் வாசிக்கணும். அந்த வசனத்தை எல்லாரும் திருப்பிடுங்க. எல்லாரும் திருப்புங்க தம்பிமார். சரி, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். சேரில் இருக்கிறவங்க சத்தம் எல்லாம் எனக்கு கேட்கணும். சத்தம் அப்படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை
நிறுத்தி நிறுத்தி படிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு நாள்? சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாள். கர்த்தர் நமக்கு எத்தனை நாளை தந்திருக்கிறாரு? 6 நாளை தந்திருக்கிறார். ஏசப்பாவே தேவனை 6 நாள் மனுஷனை மிருகங்களை படைச்சிட்டு 7ஆம் நாள் அவரே ஓய்ந்திருந்தானா நம்ம ஓய்ந்திருக்கணுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய. சத்தமாக சொல்லுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இந்த நாளை வஞ்சிக்கப்படாது. திருடர்கள் நரகத்தில் தான் தள்ளப்படுவாங்க. இந்த நாள் கர்த்தருடைய நாள். சரி, அந்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உங்களுக்கு இஷ்டமானது என்னது? டூருக்கு போகிறது. சரியா? ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகக்கூடாது? டூருக்கு போகக்கூடாது. உங்களுக்கு இஷ்டமானது என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. 2வது, அவன் காலு சொல்லுது நீ டூருக்கு போ, டூருக்கு போ, விருந்து வீட்டுக்கு போ, விருந்து வீட்டுக்கு போன்னு சொல்லுது. காலை என்ன செய்யணும்? காலை தரைச்சு போடுவேன். 2 காலுடையவனை எரி நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம். ஒத்த காலை வச்சு கிந்தி கிந்தி போவீங்களா விருந்து வீட்டுக்கு? முடியாது இல்லையா? சரி, அடுத்து 2வது, கால விலைக்கு எப்படி? உன் வள்ளிகளின்படி நடவாமல். மனசு சொல்லுது, ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்ட்டி வைக்கிறாங்க, ஐயோ அங்கே போகாமல் இங்கே இருக்கேனே. ஒன்று புரிஞ்சுடுங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கவனுக்கு மனசெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வீட்டில் இறைச்சி பானை மேலே மூடி வச்சனா, பின்னால் கதவு பூட்டுனா, மனசு ஃபுல்லாக அங்கே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க மனசெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதனால வீட்டில் இருந்துட்டீங்கன்னு நினச்சலான்னு யோசிக்கிங்களா? வீட்டில் இருக்கிறவனுக்கு ஐயோ கூட்டத்துக்கு போனேன் இல்லையே, கூட்டத்துக்கு போனேன் இல்லை, எண்ணெயெல்லாம் போட்டு அறுக்குறாங்க, கூட்டத்துக்கு போனேன் இல்லையேன்னு வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போது மனசு என்ன, அந்த வசனம் என்ன சொல்லி தருது நமக்கு? வள்ளிகளின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கப்படாது. அன்னைக்கு மனசு சொல்லுது, இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா 1000 ரூபா கிடைக்குமே. நோ, இது கர்த்தருடைய நாள். அடுத்து படிங்க. உனக்கு இஷ்டமானது என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை துணி எடுக்க போகிறது. பிரியால ஆடி தள்ளுபடி போட்டுருக்கு. இஷ்டமானத. பிள்ளைகளுக்கு அன்னைக்கு லீவு. புருஷன் வேற ஃபாரின்லேருந்து வந்துரு, குடும்பமாக போயிடலாம். இஷ்டமானது என்ன செய்யக்கூடாது? இது இஷ்டமானது தானே? தள்ளுபடி நிறைய இட்டுருக்கல மண்டபத்துல எல்லாம். ஆமாம், மனசு சொல்லுது இஷ்டமாக இருக்கு. ஐயோ முன்ன போடுறது அந்த துணியெல்லாம் நான் கூட்டம் முடிஞ்சு போகணுமே, யாருங்களும் எடுத்துகிட்டு போகணுமே. யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சரி, அப்படி இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை சொல்லித்தாங்க, செய்யக்கூடாது. அடுத்து, சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது? அன்னைக்கு தான் இப்போ பெண்ணுக்கான போகிறது என்ன தெரியுமா? எல்லோரும் தலையாட்டுறாங்க. ஆமாம், உங்களையும் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க வந்தாங்களோ, சர்ச்சை போவோம். அடுத்தது என்கேஜ்மெண்ட்டு, பிறந்த நாள் வீடு, அதை என்ன செய்யக்கூடாது? அப்படி தானே சொல்லியிருக்க. அந்த வசனத்தை ஒருக்கா விட அண்ணன் பெரியவங்க ஐயா மாதிரிலாம் சத்தமாக ஒருக்கா படிங்க, 1-2 படிங்க. உனக்கு இஷ்டமானதை, தேவனுக்கு இஷ்டமானது இல்லை, எனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், கால வேலைக்கு வழிகளின்படி நடவாமலும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள். என்னைக்கு மனமகிழ்ச்சி நாள் தெரியும்? பர்த்டே நாள் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு கொண்டாட்டத்தை பார்க்கணும், புதிய ஃப்ராக்கையும் போட்டுட்டு அப்படி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படி ஒரு கெத்து நமக்கு வரணும். அடுத்து, கர்த்தருடைய பரிசுத்த நாளாக்கும் இந்த நாள் மகிமையுள்ள நாளாகும் எண்ணுவாயானால் எப்படி? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் சொல்லியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சாலும் ஞாயிறும் திங்களும் வைக்காதீங்க. நம்மால் நிறைய பேர் ஆராதனையை முடக்கண்டா. கர்த்தருடைய பிள்ளைகள் வேற எவ்வளோ நாள் இருக்குது, அந்த நாட்களில் கொண்டு வைங்க. இனிமேல் வீடு பால் காய்ச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்க, சாபம் அந்த வீட்டுக்கு. தெரியல நிறைய பேருக்கு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வீடு பால் காய்ச்சிங்கன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேளுங்க. பிறந்த நாள் வீடு ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்க,
கர்த்தர் கிறிஸ்தவன் இன்னைக்கு வைக்கிறான், பெந்தே கோஸ்தக்காரன் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் 6 நாளை கர்த்தர் தந்துட்டு கர்த்தருக்குன்னு ஒரு நாள் அந்த நாளை நம்ம வஞ்சிக்க கூடாது. இப்படி இருந்தாதான் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல நம்ம ஏறி இருக்க பண்ணுவார். ஏன் உயர்வு வரல தெரியுமா? இங்கே வந்தாலும் ஐயோ இன்னைக்கு கொஞ்ச நேரத்தை முடிச்சாங்களே அங்கே போகலாமே இங்கே போகலாமே, வேண்டாம். இருக்கிற அவ்வளோ நேரம் முழு மனசோட கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு காரியத்தை கூட நான் விளக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். திருப்பிக் கொள்ளுங்க. அது முந்தின அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56வது அதிகாரம் 2வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். ஸ்பீடா படிங்க, இல்லை சேர்ந்தே படிங்க. இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சேர்ந்து படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி, கூட்டத்துக்கு வராம ஒரு விருந்துகாரன் வந்ததுனால கறியலும் பொரியலும் வீட்டில். யோசிங்க, லூஸ் மோஷன் வந்துடக்கூடாது. அடுத்து பாக்கியவான் ஞாயிற்றுக்கிழமை பொல்லாப்ப செய்யக்கூடாதுன்னா காலையில் எழும்பி மொபைல் நோண்டப்படாது. சர்ச்சுக்கு வரும்போது அடுத்தவங்க கதை பேசப்படாது. ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மனம் பதறி ஒரு வார்த்தை பேசப்படாது. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு நாள்? கர்த்தருடைய நாள். அதை நமக்குன்னு எடுக்கக்கூடாது. அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம் 4வது வசனம். என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமான, இந்த வசனத்தில் அழகா சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எனக்கு இஷ்டமானதை நீ செய்து எனக்கு உடன்படிக்கையை கை கொண்டு. நான் 5வது வசனம், நீ இப்படி இருந்தா உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணத்தை ஒன்று யோசிங்க. ஒரு நிமிஷம். கர்த்தருடைய பிள்ளைகள், நான் இப்படி தான் இருப்பேன் ஏசப்பா என்ன ஆசை, நான் கெட்ட வார்த்தையை விட மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை இப்படியெல்லாம் தான் வருவேன், ஏசப்பா என்ன ஆசீர்வாதம் நடக்காத விஷயம். நான் மாற்றவே மாட்டேன், ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கணும், நடக்காது. மாற்றினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில விஷயங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. நீ இதை செய், நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு தயவாக கேட்குற ஒரு வார்த்தை என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு வேணும்னா பாஸ்டர் சொன்னது மாதிரி விருந்து வீட்டில் போய் சாப்பிடுங்க. ஆராதனை முடக்கி ஒரு காரியத்துக்கு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆலயத்தில் என்ன இருக்குது? வசனம் சொல்லு, கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்குறாரு. கர்த்தர் ஆலயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த இடத்துல இந்நாள் வரல, அவர் எவ்வளோ துக்கப்படுவார் தெரியுமா? நம்மால் கர்த்தர் துக்கப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களை ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சுருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா 2 கையும் சூம்பின மனுஷன். அவனுக்கு கை சூம்பி இருக்குது, பைபிளை தூக்க கூட அவனால் முடியாது. ஆனால் அவன் சர்ச்சுக்கு வந்தான். லூக்கா 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அவன் அந்த சூம்பின கையோட சர்ச்சுக்குள்ளால வந்தான். எனக்கு கை சூம்பி இருக்கு, பைபிள் தூக்க முடியாது, என்னால் வர முடியாது. நான் அவன் வீட்டில் இருந்தான்னா அவன் மரண நாள் வரை அந்த சூம்பின கையோட தான் இருந்திருப்பான். அந்த சூம்பின கையோட சர்ச்சுக்கு வந்தான். கர்த்தரோட சூம்பின கையை மாற்றினார். அதே லூக்கா 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசியம், 18 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 18 வருஷமா எவ்வளவு நம்பக்கூடாத கூனி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நிமிந்து பார்த்து ரோடை பார்த்து வர முடியலை, வண்டிக்காரன் இடிச்சு என்ன கொண்டு போட்டுருவான்னு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் ஒரு ஆராதனை அவன் முடக்கலை. கர்த்தர் அவளுக்கு ஒரு நாள் விடுதலையை கொடுத்தாரு. வசனம் சொல்லுது, கர்த்தரை சாட்சி கொடுக்குற இவள் ஆபிரகாமின் குமாரத்தின்னு சாட்சி கொடுக்குறாரு. எந்த பாவம் அவள்கிட்ட இல்லை. அழகா சொல்றார், அவள் அந்த ஆராதனைக்கு வராமல் இருந்ததுன்னா அவள் மரண நாள் வரை அந்த கூனா தான் இருந்திருப்பா. இன்னைக்கு பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா லூக்காவின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் 3வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா ஒரு நீர்க்கோவ வியாதி உள்ள மனுஷன். நீர்க்கோவ வியாதினா உடம்பெல்லாம் நீர், நடக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு நடக்க முடியாது, எனக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நீர்க்கோவ வியாதியோடு அவள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தா அந்த ஆராதனை நேரத்தில் அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு. கர்த்தர் ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார்? இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா 38 வருஷம் நடக்க முடியாத முடவன்
அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருக்கிறான். அவனை தேடி ஏசப்பா போனார் சர்ச்சுக்கு, அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே யோவான் 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணு காணாதவன் அவனுக்கு சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி நீ போய் கழுவு, சிலவன் குளத்துல போய் கழுவுனாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் செஞ்சார். குருடு மாற்றி இருக்கிறாரு, மொடம் மாற்றி இருக்கிறாரு, நீர்க்கோவை வியாதி மாற்றி இருக்கிறாரு, கூனை மாற்றி இருக்கிறாரு. என்னைக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் நம்ம கவனிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பார்க்குற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவர் தோட்டத்தில் உலாவுகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும், நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை மரண வீடு வந்தால் கூட நான் போக மாட்டேன், கூட்டம் முடிஞ்சு தான் போவேன் ஆண்டவரே. ஏசப்பா எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். எனக்கு எத்தனை முடியலைனாலும் நான் ஆலயத்தில் வந்து படுப்பாண்டவரே. தீர்மானம் உள்ளவங்க மட்டும் இருக்கிற இடங்கள் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயாபா ஷியாலபா. கர்த்தர் உங்களுக்கு ஏன் இறங்க மாட்டார்? கர்த்தர் உங்களுக்கு ஏன் கிரியை செய்ய மாட்டார்? ஹல்லேலூயாபா ஷியாலபா. அப்படி இன்னைக்கு நான் ஒரு பிரதிஷ்டை எடுக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் முடக்க மாட்டேன் ஏசப்பா. எனக்காக நீர் தந்திருக்க இட கூட்டங்கள் நான் முடக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை வியாதியாக இருந்தாலும் 18 வருஷமும் அந்த கூனோட ஆலயத்துக்கு வந்தா அவ கூனோட மறிக்கலை, கூனோட அவள் மறிக்க கர்த்தர் விடலை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நாள். எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா என்னுடைய இருளின் அனுபவங்கள் மாறட்டும், என்னுடைய இருளின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துங்க, என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துங்க.